எப்பவுமே எழும்புனதோட ஃப்ரிட்ஜில கொண்டு போய் தலைய விட்டுட்டு, இன்னைக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்குறது. ஆனா, ஒன்னத்தையும் காணோம். நேத்தையும் வாங்கிட்டு வந்த காய் எங்கப்பா போச்சுன்னு பார்த்தா, அது பையிலேருந்து எடுத்து கூட வைக்கல. இனிமே இது எடுத்து வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு, எல்லாம் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு காய கட் பண்ணிட்டு, இன்னைக்கு கோஸ் பொரியல் வேற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா, எங்கேருந்து கோஸ் பொரியல வைக்கன்னு சொல்லிட்டு, சாம்பாருக்கு மட்டும் காய வந்து கட் பண்ணிட்டு, அப்படியே பருப்பு அவிய போட்டு, உள்ள காயம் போட்டுட்டு, அப்படியே வச்சுட்டு தான் இருந்தேன். அப்பதான் எங்க சித்தி பண்ண ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. எங்க அண்ணன் கல்யாணத்தோட வந்து பந்தக்கால் நடுற அன்னைக்கு வந்து எங்க சித்தி வந்து நான் சாம்பார் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சித்தியும் சேர்ந்து இந்த சந்தைக்கு வந்து காய் வாங்க போனாங்க. வரும்போது பார்த்தா அந்த பைக்குள்ள காயங்கன்னு தேடுனா ஒரே ஒரு சொரக்காவும் ஒரு 4 வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு எங்க சித்தி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சாம்பார் வச்சுட்டாங்க. அது கேட்டா சொரக்கா சாம்பாரா, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேங்காவும் திருவி போட்டு பருப்பை அவி போட்டு வச்சது தான் உண்டு. ஆனா அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. எங்க சித்தி சாம்பாருங்கிற பேர்ல வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு பசங்களோட லஞ்சுக்கு வந்து சாம்பார், முட்டை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி